Hi friends, this is Smash Laptops. இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் கேசிங், SATA கேசிங், NVMe கேசிங் இதெல்லாமே இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து SATA கேசிங் பத்தி பார்க்கலாம். உங்ககிட்ட நார்மலா ஒரு லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் இருக்கு, இல்ல ஒரு லேப்டாப்போட SSD இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கேசிங் மூலமா அதை நீங்க எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கா யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த கேசிங்ல எப்படி ஹார்ட் டிஸ்கை மாட்டலாம் அப்படின்ட்டு சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிட்டை வந்து ஸ்லைட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ள வந்து அந்த PCB போர்டு இருக்கு, இதை அட்டாச் பண்ற ஒரு கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு SSD இருக்கு. இந்த SSDயை வந்து SATA SSDன்றனால இது SATA கேசிங். ஸோ நம்ம இந்த ஜஸ்ட் இது அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம எக்ஸ்டர்னல் SSD ரெடி. இப்போ நம்ம ஜென்ரலாக கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு USB மூலிமா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் இல்லைனா CCTVயில் ஹார்ட் டிஸ்க் டேட்டா பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா, இல்லை என்கிட்ட சும்மா தான் இருக்குது, ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது ப்ரோ, என்னோட லேப்டாப்பில் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் இருக்குது. பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அடாப்டர் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி வரும். அதோட ப்ராடக்ட் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஹார்ட் டிஸ்கோட கேசிங். இதில் 2.5 ஹார்ட் டிஸ்க் கேசிங்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் இந்த கேசிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் டைப் தான், ஒரு ஸ்லைடு இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க்கை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதில் நம்ம பவர் சோர்ஸ் கொடுத்துட்டு இது கூட ஒரு அடாப்டர் வந்துடும். அந்த அடாப்டர் இதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம USB மூலியமாக நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு USB ஸ்லாட் இருக்குது, ஒர்க் ஆகுதா இல்லையான்ற LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பவர் கொடுக்குற DC ஜாக் கொடுத்துருக்காங்க. இதோட அடாப்டர் ஃபுல் பாக்ஸ் கிட் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா CADI. இந்த ப்ராடக்ட் எதுக்குன்னா, உங்கள் லேப்டாப்பில் SSD ஆப்ஷன்ஸ் இல்லை, NVMeயோட ஸ்லாட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வாங்கியிருக்க லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் வேரியன்ட் தான் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் SSD அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் நம்ம ஆல்ரெடி இருக்கிறவங்க ஹார்ட் டிஸ்க் வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து இந்த CADIயில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டிவிட் ரைட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருந்த ஹார்ட் டிஸ்க் இருக்க இடத்துல SSDயை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் சோர்ஸ் எப்போவுமே வந்து உங்கள் SSD வந்து OS ரன் பண்ணுறதுக்கு அதை மெயினில் கனெக்ட் பண்ணிக்கணும். CADIயில் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரர்லாம் வராது. இதில் ஒரு CADI கொடுத்துருக்காங்க, அதோட கனெக்டிங் ஸ்க்ரூஸ், ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த CADIயில் நம்மக்கிட்ட இப்போ ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக SSD எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த SSDயை உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் 4 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு டிவிட் ரைட்டர் இடத்துல இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் உங்களோட ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரிகவரிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தென் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக M.2 இருக்குது, NVMe இருக்குது, SSD இருக்குது. இதை நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்